அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. அன்பு உள்ளங்களே, எனக்கு ஆல்மோஸ்ட் 199,000 ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. நீங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்ப்பீங்க. எனக்காக, என் உழைப்புக்காக நீங்க எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்கன்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹரிஷ் ஜெயராஜ் ரீலோடட் 2026 4th July at Stadium Merdeka. இந்த நிகழ்ச்சிக்கு நாளை 20ஆம் தேதி மார்ச் மாசம் 12 மணிக்கு சூப்பர் ஏர்லி பர்ட் டிக்கெட்ஸை விற்பனை செய்கிறோம். இந்த சூப்பர் ஏர்லி பர்ட் டிக்கெட்ஸை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான லோவா உங்களுக்கு விற்பனை செய்கிறோம். ஹரிஷ் ஜெயராஜ் எப்பவுமே இண்டோர் ஸ்டேடியம்ல தான் செய்வாரு. ஆனா முதன்முறையாக பெரிய ப்ரொடக்ஷனோட, நீங்க பார்க்காத ஒரு ப்ரொடக்ஷனோட, மேகா ஆர்டிஸ்டோட ஹரிஷ் ஜெயராஜ் உங்களை எல்லாரும் கலக்க போகிறாரு. இந்த மேகா கான்சர்ட்ல இவ்வளவு குறைவான விலையில இப்படி விற்கிறாங்களா ஐஜிபி ஃபங்கி அப்படின்னு உங்க விரல உங்க வாயில வைக்கிறதுக்கு அளவுக்கு நாங்க அவ்வளவு லோ காஸ்டா போட்டிருக்கோம். அஃபோர்டபிள் டு எவ்ரிஒன். மீண்டும் சொல்கிறேன், இந்த டிக்கெட் நாளை சூப்பர் ஏர்லி பர்ட் 12 மணிக்கு, வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு நீங்க எல்லாரும் போய் பெற்றுக்கொள்ளலாம். எங்க வாங்குறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ticket2you.com ticket2you.com. என்ன ஒரு பெரிய அற்புதமான விஷயம் பாத்தீங்கன்னா, யாரு www.igpfunky.comல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் காத்து கொண்டிருக்கிறது. இன்று இரவில் உங்கள் எல்லாருக்கும் அந்த இமெயில் கிடைக்கும். எனக்கு கிடைக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்பொழுதே www.igpfunky.com சென்று ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. டக்குன்னு போங்க. சூப்பர் ஏர்லி பர்ட் டிக்கெட்ஸை வந்து இவ்வளவு குறைவாக விற்கிறாங்க. அதோ 48 ஹவருக்கு மட்டும்தான். எஸ், ஒன்லி ஃபார் 48 ஹவர்ஸ். இந்த 48 ஹவர்ஸ் முடிஞ்சு வேற ஏதாவது நடக்குதா? எஸ், ஏர்லி பர்ட் டிக்கெட்ஸ் ஃபார் 72 ஹவர்ஸ் ஒன்லி தான். ஸோ இந்த 48 ஹவர்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா 9,010 டிக்கெட்ஸ் மட்டும்தான் விற்பனை ஆகும். ஏர்லி பர்ட் டிக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு 9,000 டிக்கெட்ஸ் மட்டும்தான் விற்பனை ஆகும். இந்த பை நவ் பே லேட்டர் இது இருக்கா பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் இருக்கு. அந்த பை நவ் பே லேட்டருக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நாளைக்கு 5 மணிக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி 5 மணிக்கு டானு டிக்கெட் சென்று போய் இந்த பை நவ் பே லேட்டரை டக்குன்னு வாங்கிருங்க. இந்த பை நவ் பே லேட்டர்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிக்கெட் வாங்கிடுவீங்க. இந்த பேமெண்ட் வந்து நீங்க 1 month ஆக்கலாம், 3 months ஆக்கலாம், 6 months கூட ஆக்கலாம். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி, இவ்வளவு சலுகைகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் பை நவ் பே லேட்டர் அதுவும் கொடுக்கறாங்க. இதுவரை டிக்கெட்டும் சீப்பா இருக்கு. பிளஸ் என்ன ஒரு மேகா இன்ஃபர்மேஷன் இப்ப சொல்றேன் கேளுங்க. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ஒரு சின்ன பகுதி நம்மளுடைய மலேசிய பிள்ளைகளுக்கு, படிக்கும் மாணவர்களுக்கு அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ், அவங்களுடைய யூனிஃபார்ம், அவங்களுடைய ஸ்கூல் புத்தகம், டியூஷன் ஃபீஸ் இதற்காக பயன்படும். ஏழை பிள்ளைகளுக்கு, கடவுள் பிள்ளைகளுக்கு முதன்முறையாக எந்த ஒரு ஷோ ஆர்கனைஸும் செய்யாத ஒரு விஷயத்தை நாங்க செய்யறோம். அதாவது வர்ற டிக்கெட் சேல்ஸ்ல இருந்து அந்த பகுதியை, ஒரு சின்ன பகுதியை மீண்டும் ஏழை பிள்ளைகளுக்கு, கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு நாங்க ஒதுக்கி வைக்கிறோம், அவங்களுக்கு உதவி செய்வதற்காக. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு டிக்கெட்டும் எங்கேயோ ஒரு பிள்ளைக்கு உதவி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது. நல்லதை செய்தால் நல்லது நடக்கும், தீமைகள் செய்தால் தீமைதான் நடக்கும். இன்று மலேசிய நாட்டில் எவ்வளவோ சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு அற்புதமான
வெற்றிகரமான பிகஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹரிஷ் ஜெயராஜ் ரீலோடட் நிகழ்ச்சியை வந்து கலந்து ஜாலியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயோட டான்ஸ் ஆடி பாடி என்ஜாய் பண்ணுவோமே. எனக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த 35 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்குவதற்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். யாருன்னு பாத்தீங்கன்னா DSY, கண்ணா மற்றும் நான். என்னோட டீமும் எல்லாரும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேர்மையாக, உண்மையாக, சத்தியத்தோடு வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சி வழங்குவதற்காக.